அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தமிழகத்தில் திமுக ஆட்சி கலைப்பு, ஆளுநர் அதிரடி அறிவிப்பு, கதரும் முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ தமிழகத்தில் சமீப காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை திமுகவுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே மாற்றியிருக்கு இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வழக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் சிக்கியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சி நடத்துக்கான தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஆலமரமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இருந்த நிலையில் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் அடிப்படையில் திமுகவுடைய தலைமையகம் பார்த்தீங்கன்னா மெகா ஊழல் செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்சுருக்கா இல்லையா. செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த அனைத்து ஊழல் பணங்களும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையத்துக்கு தான் சென்றிருக்கு அப்படின்ற மாதிரி தகுந்த எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைத்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் தகுந்த ஆதாரம் சிக்கிய சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ திமுகவுடைய தலைமையகம் ஒட்டுமொத்தமாக கதை முடிந்திருக்கு. சொல்ல டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய போல்கானின் அடிப்படையில் திமுகவுடைய ஆட்சிக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் ஆட்சி கலையத்துக்கான புதிய சட்டம் வரப்போகுது. சொல்ல பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் திமுகவுடைய தலைமைக்குமே பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிக்கொண்டாங்க இல்லையா. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கிக்கொண்டார். சரி, இப்போ இதில் தப்பிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவியில் தூக்கி இப்போ தப்பியத்துக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருடைய தம்பி சிக்கியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் தமிழகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்று விசாரணைக்கு எடுத்திருந்த நிலையில் இந்த விசாரணை அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா சில உண்மைகள்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் டார்கெட் பண்ணி தான் திமுக தூக்கியிருக்காங்க. திமுகவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நேற்று வந்தவருக்கு நிறைய பொறுப்புகள் கொடுத்து அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்காங்க. திமுகவுடைய தலைமையகம் இதை நோக்கத்தை கொண்டு தான் இப்போ திமுகவில் ஒரு மிகப்பெரிய சலசலப்புகளும் ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இது ஆட்சி நடத்தக்கூடிய தகுதிகள் திமுகவுடைய தலைமையத்துக்கு இல்லை. இன்னும் 6 மாத காலங்களுக்கு ஆளுநருடைய ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அஃபிஷியலாகவே ஒரு புதிய சட்டம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வழியாக இருக்குது. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கதறி கதறி எழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.